ஏய், இன்னைக்கும் ஏதாவது 7:30 இழுத்து விட்டுறாதடி. ஒழுங்கா உட்காரு. எங்கேயாவது வெளியில போனா அது இதுன்னு ஆரம்பிச்சேன்னு வை, உன் கால இந்த கட்டிலோட சேர்த்து கட்டி போட்டுருவேன். நான் என்னடி பண்ண? என்ன பண்ணியா? நைட்டு தூங்குறது தவிர எல்லாமே பண்றடி நீ. ஓவரா பண்ணாத ரம்யா, பேசாம படு. ஓவரா பண்றது நானா நீயா? சூர்யா சார் அவ்வளவு தூரம் சொல்றாரு, கொஞ்சமாவது கேட்டியா நீ? நீயா எங்கேயாச்சும் போறது, அப்புறம் ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்துடுறது. நேத்து வரைக்கும் உங்க அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு நான் தான் உன்னை பாத்துக்கணும். இவ பெரிய இவன், அதெல்லாம் என்ன யாரும் பாத்துக்க வேண்டாம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். இல்லனா சூர்யா சார் பாத்துப்பாரு. ஏய், அம்மா இல்லங்கிற சாக்குல சூர்யா சார பாக்க போயிடாதடி. என்னடி வெக்கப்படுற? அப்போ அப்படி ஒரு பிளான் இருக்கா உனக்கு? அதுக்குதான் உங்க அம்மாவை கிளப்பி விட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம்டி. சாச்சா, அவங்கள நான் கிளப்பி விடல, அவங்களாதான் போனாங்க. நிஜமாவே உன் காலை கட்டி தாண்டி போடணும். ஆமாண்டி, சீக்கிரமாவே ஒரு கால் கட்டு போட்டுட்டா நல்லாதான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துருச்சா? பாருடி, பக்கத்து ரூம்ல தான் அவங்க இருக்காங்க, நான் இங்க இருக்கேன். ஆனா அவங்கள பார்த்து கூட பேச முடியலையேடி. அவங்களா? நீ சொல்றத பார்த்தா பேச்சோட நிக்காது போல இருக்கே. சும்மா இருடி, எனக்கே வெக்கமா வருது. இப்படி வெக்கப்படுறதுதான் முதல் ஆளா குழந்தைய பெத்துட்டு வருவான்னு சொல்லுவாங்க. ச்சே, என்ன வேணாலும் பேசுவியாடி? எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? எங்க காதல் எவ்வளவு புனிதமானது. ஓவரா சீன் போடாதடி, பேசாம படு. சார், உங்களை நினைச்சுக்கிட்டே கண்ணு மூடுறேன். எப்பவுமே என் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க சார். கனவுல சந்திப்போம். பங்கஜ், இன்னைக்கு 3வது நாள். எல்லா ப்ராப்ளமும் இன்னையோட சால்வ் ஆயிடும்ல? பயப்படாத சூர்யா, ஒன்னாகாது. அனுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போதே யோசிச்சேன், அவளை இவ்வளவு பெரிய ரிஸ்க்குள்ள கூட்டிட்டு வரோமேன்னு. ஓகே பங்கஜ், நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எஸ் பங்கஜ், எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும். 3 நாளா அனு கூடவே நந்தினி வீட்டுல இருந்தது என் பழைய நினைவுகளை எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சு. அனு கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்ல, பழைய நினைவுகளை தேடி போறேன்னு சொல்ல. அனுவை பாத்துக்க, பாய். முக்கியமான விஷயம், என்ன தேட வேண்டாம், நானே வருவேன்னு சொல்ல. ஏன் சூர்யா, ஏன்?
சொன்னா விட மாட்டேன்னு நீயா போயிட்டியா? லெமன் டீ தானே? ஹலோ சார். லெமன் டீ தானேன்னு கேட்டேன். எஸ் சார். சரி போ. நாளைக்கு நல்லபடியா விடியணும். இல்லைன்னா சூர்யாக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என்ன சார், இன்னும் தூங்க போலையா? இல்ல மேடம், தூக்கம் வரல. ஆமா, நீங்க தூங்கலையா? அது ஆமா, சூர்யா சார் எங்க இருக்காங்க? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. டயர்டா இருக்குன்னு தூங்க போயிட்டாரு. நீங்க போய் தூங்குங்க மேடம், காலைல பேசிக்கலாம். கரெக்டா 12 மணிக்கு அனு செத்துட்டாங்கிற நியூஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்க சொன்ன பிளான் படி தான் எல்லாமே செஞ்சிருக்கேன். எல்லாம் பக்காவா செஞ்சாச்சு. உடனே என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுருங்க சார். எனக்கு ரொம்ப அவசர தேவை இருக்கு. எங்க கிளம்பிட்ட? உன்னதான் கேக்குறேன், எங்க கிளம்பிட்ட? எங்க போற? அதுவும் இந்த நேரத்துல? கையில பேக். உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சின்னா சொல்லு, நானே உன்னை டிராப் பண்றேன். சரி வா, நைட் நேரம், ஏன் வெளியே நின்று பேசிக்கிட்டு? உள்ள போய் பேசலாம். வா வாடா. சொல்லுங்க ஜி, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க ஜி, என்ன உங்க பிளான்? யார கொல்ல போறீங்க? எப்படி கொல்ல போறீங்க? சோ நான் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லனா
நான் எதுக்கு இவ்வளவு மரியாதை உன்னை கூட்டிட்டு வரணும்? டீ போட்டு கொடுக்கவா? சொல்றா, என்ன பிளான்? நான் தான் கண்டுபிடிச்ச உங்களுக்கு பிளான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அதான் உன்னை இங்க கொண்டு வந்தாச்சே, எப்படி உன்னால கொல்ல முடியும்? ஏய், சொல்றா சொல்றா, என்னடா உன் பிளான்? சொல்றா. என்கிட்ட கத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். போய் அணுமேடத்தை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. ஆனா உங்களால நிச்சயம் முடியாது. டேய், அனு மேடம் நிம்மதியா அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. என்ன கதை விடுறியா நீ? இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. உன்னை இப்படி பண்ண சொல்லி சொன்னது யாரு? அதான் உங்களுக்கே தெரியுமே. சுரேந்தர், என் கையில மட்டும் சிக்குன. ஏண்டா, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? காசை வாங்கிட்டு என்ன வேணா செய்வீங்களா? சாரி சார், எனக்கு வேற வழி தெரியல. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவை. ஒரு பொண்ணை கொண்டுட்டு உன் பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறியே? உனக்குலாம் மனசாட்சி இல்ல? மனுஷனாடா நீலா? சார், நீங்க நியாயத்தை பேசுறீங்க, நான் ஒரு அப்பாவா பேசுறேன். பணத்துக்கு மேல வாழ்றவங்க நீங்க, பணத்தை தேடி அலையிறவங்க நான். எங்க வழி என்னன்னு உங்களுக்கு என்னைக்குமே புரியாது சார். பணத்துக்கு நியாயம் தர்மம்லாம் கிடையாது சார். டேய், இந்த பார், இதெல்லாம் கேட்கற முடியல நான் இல்ல. சொல்றா, இல்லடா உன்னை கொன்றுவேன். சொல்றா. சார், இன்னும் 30 செகண்ட் இருக்கு, ஓடுங்க. முடிஞ்சா அணுமேடத்தை காப்பாத்து. ஐயோ, டேய் சொல்றா, இல்லடா உன்னை இங்கே கொண்டு போட்டுருவேன். சொல்றா. இன்னும் 20 செகண்ட். டேய், என்ன சீன் போடுறியா? செகண்ட்ஸ் குறையுது சார். டேய், லூசாடா நீ? உன்ன இன்னும் 15 செகண்ட். ஓ ஷிட். செகண்ட், 9 செகண்ட், 8 செகண்ட், 7, 6, 5, 4, 3, 2, 1. ஆபரேஷன் ஓவர். அஞ்சு, 4, 3, 2, 1. ஆபரேஷன் ஓவர். சூர்யா இடத்துல வந்து சீன் போடுறியா நீ? அவரு முன்னாடி நீலா எலிடா, பொறி வச்சது உன்னை பிடிக்கதான். இப்ப புரியுதடா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு, உட்காருடா. நீ சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமா? உனக்கேம் கஷ்டம், நானே சொல்றேன். நானே சொல்லிடுறேன் சார். எனக்கு ரொம்ப சின்ன குழந்தை, 3 வயசு, உடம்பு சரியில்லை. ட்ரீட்மெண்ட் காசுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இங்க வேலை பார்க்கிற முத்தான எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். திடீர்னு எனக்கு ஒரு போன் வந்துச்சு. யார் போன் பண்ணது, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. முத்தண்ணனை போய் பாரு, வேலை வேணும்னு கேளு, அங்க நாங்க சொன்ன வேலையை செய், உன் பொண்ணை நாங்க காப்பாத்துறோம்னு சொன்னாங்க சார். என் பொண்ணை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல சார். நானும் முத்தண்ணன் கிட்ட ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டேன். இப்போதைக்கு இல்ல, ஆனா இந்த 4-5 நாளைக்கு மட்டும் ஆட்கள் வருவாங்க, அதுக்கு மட்டும் வேலை செய்யி பணம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நானும் உடனே சரின்னு சொல்லிட்டேன் சார். அப்பப்ப
கால் வரும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்யணும், அவ்வளவுதான். ஒரு பொண்ணுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க, பணத்துக்காக நானும் ரெடி ஆயிட்டேன். கூப்பிடுறது யாரு என்னன்னா எனக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் செய்வேன். முதல் நாள் நைட்டு அனுமேட நீச்சல் குளம் பக்கத்துல இருக்கும்போது தலகாணிய முகத்துல வச்சு அமுக்கினேன். ஆனா அனு மேடம் சாகக்கூடாது, பயமுறுத்தினா மட்டும் போதும் நாங்க செஞ்சேன். 2வது நாள் ஒரு தட்டுல ரத்தத்துல எலுமிச்சை பழத்தை நல்லா ஆணியில சொருகி பயமுறுத்த சொன்னாங்க. அனுமேடத்தை எப்படி லானுக்கு கூட்டிட்டு வரதுன்னு தெரியல. அதனால அவங்க ரூமுக்கு முன்னாடி சூர்யா சார் வாய்ஸ்ல அவங்கள லானுக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். அனு, லானுக்கு வா. அப்படி கூப்பிட சொன்னது கூட வாட்ஸ்அப்ல எனக்கு வந்த ஆர்டர் தான் சார். அவங்க சொன்னதை அப்படியே தான் நான் செஞ்சேன். உடனே சிசிடிவி கேமராவை கட் பண்ண சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே நானும் செஞ்சேன். 2 நிமிஷத்துல அனு மேடம் வெளியில வந்தாங்க. பார்த்துட்டு கத்துனாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் வரத்துக்குள்ள அந்த இடத்த நான் கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு பிளான் என்னன்னா, என்னது இன்னைக்கு என்ன கொல்ல ட்ரை பண்ணியா? அனு மேடம், அவன் முழுசா சொல்லட்டும். அனு மேடம் தூங்குற ரூம்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் ரூம் ஃப்ரெஷ்னரை விஷம் இருக்கிற டேங்க மாத்தி வைக்கிறது தான். ஐயோ, ரூம்ல ரம்யா தூங்கிட்டு இருக்காளே. இருங்க மேடம், பயப்படாதீங்க. சார், ரம்யா. அந்த ரூம் ஃப்ரெஷ்னர்ல அவங்க சொன்னபடி நான் பாய்சனை ஃபில் பண்ணேன். அப்ப சிசிடிவியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அதனால இது எதுவுமே அதுல பதிவாயிருக்காது. ஆனா இதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தான் தெரியல. இனிமே நான் சொல்றேன். அனு மேடம், அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? என்ன பேச விடுறீங்களா? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு இன்ஜிஜி. ஓகே சார். என்னவோ சொல்லிட்டு இருந்தியா அனு? கோ ஹெட். அது ஒண்ணும் இல்ல சார், நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம்னா எப்போ? நல்ல நேரம் பார்த்து சொல்ல போறியா? இப்போ வந்துட்டு போனது யாரு சார்? இங்க வேலைக்கு இருக்கிற ஆளு. ஏதாவது ஏஜென்சி மூலமா வந்திருப்பான், இல்லனா முத்துவுக்கு தெரிஞ்சவனா இருப்பான். எனக்கு பயமா இருக்கு சார். பயமா? இவனை பார்த்தா? ஏன்? கொஞ்சம் விசாரிங்க சார், எனக்கு என்னமோ தப்பா படுது. என்ன சொல்றானோ? பங்கஜ், வெரி அர்ஜென்ட். உடனே ரூமுக்கு வா. அவனு என் கூட இருக்கா.